வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனது அன்பும் அருளும் அவனுடைய பொருத்தத்தையே தன்னுடைய நோக்கமாக்கி கொண்டு வாழ்நாள் முழுக்க வாழ்ந்து காட்டிய வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வழியில் வந்த சஹாபாக்கள், அவர்களுடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், பின்னால் வந்த தாபீன்கள், இமாம்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. அல்லாஹு தஆலா நம்மை வாழும் வரை, அவன் நம்மை வாழச் செய்யும் வரை சுகத்துடன் வாழச் செய்வானாக, ஆஃபியத்தை தந்துருள்வானாக, அவனுடைய பொருத்தத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. கண்ணியமான வாழ்க்கையும் பாதுகாப்பான வாழ்க்கை அல்லாஹ் முஸ்லிமான முழு உம்மத்துக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, தங்களுடைய உதவி எப்போது வரும் என்று எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் விரைவிலே உதவிகளையும் பாதுகாப்பையும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். அன்பானவர்களே, வாரந்தோறும் பார்த்து வரக்கூடிய குர்ஆனுடைய வசன விளக்க உரையில் இன்று நாம் பார்க்க இருப்பது சூரத்துல் பக்ராவினுடைய 86வது வசனம். இந்த வசனம் பொதுவான வசனம், ஆனால் யூதர்கள் விஷயத்தில் இறங்கிய வசனம். இது ஹஜ்ஜுடைய மாதமாக இருப்பதினால் அதோடு சம்பந்தப்படுத்தியும் இதற்கு உண்டான விளக்கங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இந்த ஆயத்து சொல்லுகிறதை பாருங்கள். உலாயிகல்லதீன இஷ்தரவுல் ஹயாத்துத் துன்யா பில் ஆখিরা. யூதர்களை பற்றி, இஸ்ரவேலர்களுடைய மக்களை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் அழகான, சிறப்பான, கண்ணியமான மறுமை வாழ்க்கையை கொடுத்துவிட்டு இந்த அற்பமான உலக வாழ்க்கையை அவர்கள் விலக்கி வாங்கி கொண்டார்கள். அதனால் ஃபலா யுஹஃபஃபு அன்ஹுமுல் ஆதாப், வேதனை அவர்களுக்கு ஒருபோதும் குறைக்கப்படாது, லேசாக்கப்பட மாட்டாது. வலாஹும் யுன்ஸரூன், நாளை மறுமையில் இவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யூதர்களிடத்தில் இருக்கக்கூடிய குணத்தை குர்ஆனிலே சொல்வதற்குண்டான காரணம் என்ன? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளைகளாக இருந்த அந்த யூதர்கள், அவர்கள் அந்த காலத்தில் இருந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த யூதர்கள் வரைக்கும் உள்ள அத்தனை பேருடைய குணத்தையும் சொல்லுகிறது குணம் இந்த குர்ஆன். ஏனென்றால் அவர்கள் முஹம்மது நபி காலம் வரைக்கும் மட்டுமல்ல, பின்னால் வருகின்ற யூதர்களும் இப்படிதான் இருப்பார்கள். அதேதான் நீங்க பார்க்கலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூதர்கள் தனியா பேசாது, ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த பனு குறைலா, பனு நலீர் தனியா பேசாது, யூதர்களிடையே வசனம் வந்து கொண்டு இருக்கும். இப்ப எல்லோருடைய குணங்களும் ஒரே போலதான் இருக்கிறது. என்ன குணம்? அழகான மறுமை வாழ்க்கையை தூக்கி கொடுத்துட்டு அற்பமான உலகத்தை வாங்கி கொள்கிறார்கள், விலைக்கு வாங்கி கொள்ளுகிறார்கள். இதனால் என்ன? அவங்க இஷ்டம் வாங்கிக்கிறலாம், அப்படி இல்லை. இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒரு நோக்கத்தில் அனுப்பி வச்சிருக்கிறான். இதைதான் நீ வாங்கணும். வீட்டில் அம்மா காசை கொடுத்து இந்த பொருளை வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அதை வாங்கிட்டு வந்தாதான் பாராட்டு கிடைக்கும். இல்லைன்னு சொன்னா ஓரளவு ஏத்துக்கிற மாதிரி இருந்தா மன்னிச்சு விட்டுருவாங்கல்ல, பூசை தான் கிடைக்கும். அதான் அல்லாஹ் சொல்லுவான், நீ இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டது உலகத்தில் இருந்து கொண்டு மறுமையை சம்பாதிக்க. நீ இந்த உலகத்தில் இருந்து கொண்டு மறுமையை கொடுத்து விட்டு உலகத்தை வாங்கி கொள்கிறாய் என்று சொன்னால் உனக்கு மறுமையில் கடுமையான அதாபு இருக்கிறது. அதாபுல சில பேருக்கு அல்லாஹ் எவ்வளோ பெரிய ரஹ்மத்தானவன் நம்மளுக்கு தெரியும் இல்லை? எவ்வளோ பெரிய ரஹ்மத்தை, எத்தனையோ ஹதீஸ் நம்ம கேட்டிருப்போம். நரகத்துக்கு போறவங்களெல்லாம் கூப்பிட்டு அல்லாஹ் ரஹ்மத்தால ஜன்னத்துல தூக்கி போட்டுருவான். அதனால அடிக்கடி நம்ம வாயில வருது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ரஹ்மான் ரஹீம், ரஹ்மான் ரஹீம், இதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அவனை மாதிரி ரஹ்மத்துள்ளவன் யாரும் கிடையாது.
ஆனா அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது, ஃபலா யுகஃபஃபு அன்ஹுமுல் அஸாப், வேதனை இவர்களுக்கு குறைக்கப்பட மாட்டாதுன்னு வருதுன்னா எவ்வளவு பெரிய வார்த்தை. அல்லாஹ் ஒன்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்குவானா? இந்த யூதர்களுக்கு இப்படி துன்யாவை விலைக்கு வாங்கி கொண்ட இவர்களுக்கு வேதனை இருக்கிறது, அதுவும் கடுமையான வேதனை, குறைக்கப்பட மாட்டாது. பலாகு மின்சொரு, இவர்களுக்கு உதவியும் கிடையாது. எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டாங்க, சிக்கிக்கிட்டு காப்பாத்துறதுக்கு ஆள் இருந்தால் பரவாயில்ல, காப்பாற்றவும் ஆள் இல்லை, வசமாக மாட்டிக்கிட்டா அவருடைய நிலை எப்படி இருக்கும்? இந்த நிலையில்தான் மறுமையில் யூதர்கள் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனின் வழியாக சொல்கிறான். எந்த வேதனையெல்லாம் இங்கே கொடுக்குறாங்களோ இதுக்கெல்லாம் சேர்த்த வேதனை அங்கே இருக்குங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். அங்கே அல்லாஹ் கொடுக்குற வேதனை எப்படி இருக்கும்? அவரவர் கொடுக்குற அடி வித்தியாசமாக இருக்கும்ல. ரொம்ப ரொம்ப வாட்ட சாட்டமாக இருந்தால் அவர் கொடுக்குற அடி அந்த மாதிரி இருக்கும். அப்போ அல்லாஹ் கொடுக்குற வேதனை எப்படி இருக்குங்கிறத அல்லாஹ் உங்களுக்கு சொல்லுகிறான். பாருங்க, நம் முன்னோர்கள் இதில் ஏன் நம்மள்கிட்ட இந்த செய்தியை சொல்லணும்? நம்மள்கிட்ட சொல்கிறான், அந்த பாருங்க அடியார்களாக இருக்கக்கூடிய நம்மள்கிட்ட சொல்கிறான், நீங்கள் ஒருபோதும் இந்த துன்யாவை விலைக்கு வாங்கிறாதீங்க, மறுமையை கொடுத்துடாதீங்க, மறுமையை கொடுத்துடாதீங்க, மறுமையை வச்சுக்கிறீங்க, வேணும்னா துன்யாவை கொடுத்துருங்க, வேணும்டா துன்யாவை கொடுத்துங்க, மறுமையை வச்சுக்கிறீங்க. நடக்குதா இல்லையா பலஸ்தீனில்? யோசிச்சு பாருங்க, நடக்குதா இல்லையா? மறுமைக்காக வேண்டி துன்யாவை கொடுத்துடுறாங்களா இல்லையா? என்ன வாழ்ந்தாங்க, என்ன அனுபவிச்சாங்க? ஒன்றும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனால் மறுமைக்காக நீங்க துன்யாவை கொடுங்க, அப்படிதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். ஆனால் துன்யாவுக்காக மறுமையை கொடுத்துடாதீங்க. அது யூதர்கள் குணம். உங்க குணம் வித்தியாசமா இருக்கணும். நீங்க யாராக இருக்கணும்? நீங்கள் இந்த உலகத்தை கொடுத்து விட்டு மறுமையை வாங்கியவர்களாக இருக்கணும். மறுமைவாசிகள் நீங்கள். நீங்கள் துன்யாவாசிகள் அல்ல, மறுமைவாசிகள். அவர்களுக்கு வேதனை குறைக்கப்படாது என்றால், நீங்கள் ஒரு தவறு செய்தால், நீங்கள் மறுமைவாசிகளாக இருந்தால் உங்கள் தவறுக்காக உங்கள் வேதனை குறைக்கப்படும். நீங்கள் மறுமைவாசிகளாக இருந்தால், நீங்கள் தவறு செய்துவிட்டால் உங்களுக்கு உதவி செய்வதற்கும் உதவி கிடைக்கும் என்பதை தான் அல்லாஹ் இதன் வழியாக நமக்கு செய்தியாக சொல்லுகிறான். யூதர்கள் இப்படி இருக்கிறார்கள், அவர்களுக்கு இப்படி நடக்கும் என்றால் நீங்கள் அப்படி இருக்காதீர்கள், உங்களுக்கு வேறு விதமாக நடக்கும் என்று செய்தியை சொல்லுகிறார். அப்ப இந்த ஆயத்தை நமக்கு சொல்வது, முதலில் மறுமைக்காக நாம் இருக்க வேண்டும். யூதர்கள்ட்ட நம்ம படிச்சுக்கிற வேண்டிய பழக்கம், அவர்கள் துன்யாவுக்காக, துன்யாவை அனுபவிக்க வந்தவர்கள், நாம் மறுமையை அனுபவிக்க வந்தவர்கள் என்ற ஒரு செய்தி இந்த ஆயத்திலே இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் சொல்லி தர்றான். முதல் செய்தி, நமக்கு எந்த கவலைப்பட வேணாம், மறுமைக்காக வாழ்ந்துட்டா தப்பே தெரியாம செஞ்சிருந்தாலும் வேதனை குறைக்கப்படும். இரண்டாவது செய்தி, மறுமையிலே நமக்கு உதவுவதற்கு உதவியாளர்கள் இருப்பார்கள். மறுமைக்காக வாழ்ந்துட்டா, மறுமைக்காக வாழ்ந்துட்டா உதவியாளர்கள் நமக்காக இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். சரி, இத இந்த ஹஜ்ஜுடைய நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலமாக இருக்கிறதுனால அவர்களுடைய வாழ்க்கையோடு பொருத்தி பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்களே, அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்க. முதல்ல தன்னுடைய தந்தையை இழக்கிறாங்க, தியாகம் பண்றாங்க. தன்னுடைய தந்தை வாப்பா தன்னை வளர்த்து ஆளாக்கி உருவாக்கிய தந்தையை இழக்கிறாங்க, தந்தையை தியாகம் செய்யறாங்க. தந்தைக்கு அவர்களுக்குள்ள உரையாடல் குர்ஆன்ல இருக்குதா இல்லையா? தந்தையோடு என்ன செய்யறாங்க? எவ்வளவு பாசமா இருந்திருப்பாங்க, எவ்வளவு பழகி இருப்பாங்க, எவ்வளவு நெருங்கி இருப்பாங்க. அந்த தந்தையை விட்டு பிரிகிறாங்க. எதுக்காக வேண்டிய, என்ன நோக்கமாக இருக்கும்? யோசிச்சு பாருங்க, என்ன நோக்கமாக இருக்கும்? தந்தையை விட்டு ஒருவர் பிரிகிறார் என்று சொன்னால் என்ன நோக்கமாக இருக்க முடியும்? இன்னைக்குள்ள பிள்ளைங்களுடைய நிலைண்டா வேற மாதிரி இருக்கலாம். அன்னைக்கு என்ன நோக்கம்? வாப்பாவை சுற்றி தான் புள்ள வந்துகிட்டே இருக்கும், அவங்களுக்கு துன்யா வேற எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்திலே வாப்பாவை விட்டு பிரிகிறாங்கன்னா அவர்கள் நோக்கம் என்னமா இருக்கும்? இன்னி தாஹிபுன் இலா ரப்பி, ஏன் ரப்பு இருக்கிறான், எனக்கு ஏன் ரப்பு இருக்கிறான், அவன்கிட்ட போறேன்னு சொல்றான். வாப்பாவை விட்டு பிரிகிறாங்க இல்லையா? யோசிச்சு பாருங்க. அடுத்து ஊரை விட்டு பிரிகிறாங்க. அந்த ஊரை விட்டு பிரிகிறாங்க எதுக்காக இருக்கு? இந்த துன்யாவில் ஊரை விட்டு ஒருத்தர் விலகி போவாரா? எங்க இந்த செடி இருக்கு, ஒரு செடியை பிடுங்கினா கூட அதை ஒட்டி இருக்கிற வேர் மண்ணோடு தானங்க சேர்ந்து மேலே வருது. சொந்த மண்ணை விட்டுட்டு ஓடாது இல்லைங்க, மண்ணோட எடுத்து வந்தால் தானங்க அது வேருக்கு மரியாதை. தனியாக போக முடியாது. இன்னைக்கு ஒரு வீட்டிலேருந்து ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணுறோன்னு சொன்னால் எவ்வளோ எடுத்துக்கிட்டு போகிறோம்? நம்ம வீட்டு பொருளையே எவ்வளோ எடுத்து போய் இன்னொரு வீட்டில் வைக்கிறோம். ஒரு ஏரியாவிலேருந்து ஒரு ஏரியா மாற்றினா அவ்வளோ தூக்கிட்டு போகிறோமே.
ஆனா தன்னந்தனியாக ஊரை விட்டு விரட்டுகின்ற போது எதையும் எடுத்து செல்லல. ஒரு வாளியோ ஒரு பக்கெட்டோ ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கோ எடுக்கிறதுக்கோ ஒன்னையும் எடுத்து போகல. இப்படி ஒருவர் போக முடியுமா? சரி, ஊரை விட்டு போறங்கிறது எவ்வளவு பெரிய முடிவு அது. அது அந்த முடிவு அவர்கள் வரவே இல்லை. அதுக்கடுத்து அந்த ஊருக்கு வரவே இல்லை. அவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியே போனதுக்கு பிறகுதான் அல்லாஹ் அவர்களுக்கு பிள்ளையெல்லாம் நசீபாக்கி கொடுத்தான். இசாக்கு நபில அப்புறம் தான் பிறந்தது. ஊரை விட்டே போறாங்க. எப்படி பாருங்க, அல்லாஹ் இப்படி தியாகம் பண்றவங்களுக்கு சிறப்பாக அதை திருப்பி கொடுத்துருவோம். ஊரை விட்டு போகக்கூடிய முடிவு எடுக்கிறாங்க. எதுக்காகண்டா, இந்த உலகம் தான் மெயின்னு சொன்னா ஊரை விட்டு யாரும் போக மாட்டோம். ஏன்னா சொந்த மண்ணை தேசத்தை விட்டு யாரும் போக மாட்டாங்க. முதலாக ஹிஜ்ரத்தை நிறைய நபிமார்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அது முன்மாதிரியாக இருக்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனால தான் அல்லாஹ் நம்ம ரசூலா பார்த்து சொல்லுவான், இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கத்தில் நீங்க பின்பற்றுங்கம்மா, வத்தபி மில்லத்தை இப்ராஹிம். யார்கிட்ட? நம்ம நபிட்ட சொல்றான். எவ்வளவு பெரிய நபி நம்ம நபி, ஹாத்தமுர் ரசூல் சையதுல் முர்சலீன். அவர்கள்ட்ட சொல்றான், உங்க வாப்பாவான இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கத்தில் இருங்க அப்படின்னு சொல்றான்னு சொன்னா அது எவ்வளவு அழகான மார்க்கமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அழகான மார்க்கமா இருக்கு. எங்க ஊரை விட்டு போகும்போது ஒரு சலனம் இல்லைங்க, வாப்பா விட்டு போகும்போது ஒரு நெருடல் இல்லைங்க. எப்படி அது? தன்னந்தரியாக உடலோடு உயிரோடு இதயத்தோடு இதயத்தில் அல்லாஹ் நினைவோடு அவங்க அங்கேருந்து புறப்பட்டு போறாங்கன்னா எவ்வளவு பெரிய வேலையாக போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் அந்த காலத்தில் ஒரு மன்னர் இருந்தான்னு கேள்விப்பட்டிருப்போம், நம்ரூத். அவன் எவ்வளவு பெரிய மோசமானவன். எவ்வளவு மோசமானடா, அந்த ஊர் மக்களே நம்ப வச்சிருக்கிறாங்க தான் நம்புன்னு சொல்லி, தான் தான் கடவுள்னு சொல்லி, தான் தான் கடவுள், என்னதான் வணங்கணும். எப்படியா இப்படி அரசரை பார்த்துக்கிறோமோ, இன்னைக்குள்ள அரசர்கள் அப்படியா இருக்கிறாங்க. தான் தான் கடவுள், என்ன நீங்க வணங்கணும், நான் உயிராக்குவேன் மூத்தாக்குவேன், நான் யாருக்கு சுகத்தை கொடுப்பேன், யாருக்கு நான் நிவாரணத்தை கொடுப்பேன், இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு வந்தாங்க. யாரு? நம்புறது. அவன்கிட்ட போய் மோதிரம் இருந்தா எவ்வளவு பெரிய விஷயம். அவன்கிட்ட போய் பிடிச்சி அவன் என்ன செய்யறான், நீ யாரு அப்படின்னு, நீ யாரை வணங்குறான்னு கேட்கிறான். நான் ரப்ப வணங்குறேன்னு சொல்றாங்க. தைரியமா அவனிடத்தில் போய் யார்கிட்ட? உலகமே ஒருவனை பார்த்து இவன் கடவுள் என்று சொல்ல வைத்து அந்த மக்களை நம்ப வைத்து தன் கடவுளாக நினைத்து வாழுகின்ற ஒருவரிடத்துக்கு முன்னால் நின்று கொண்டு நீ ரப்பு கிடையாது படைச்ச ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்றது எவ்வளவு பெரிய தைரியம். பாப்பா சப்போர்ட் கிடையாது, ஊர் சப்போர்ட் கிடையாது, ஊர் சப்போர்ட்டும் கிடையாது, பாப்பா சப்போர்ட்டும் கிடையாது, சொந்த பந்த சப்போர்ட்டும் கிடையாது. இப்ப அரசர்கிட்ட போய் நின்றுகிட்ட பெரிய ஒரு வார்த்தையை பேசுறது எவ்வளவு பெரிய தியாகம் வேணும், எவ்வளவு பெரிய தைரியம் வேணும். எதையுமே அவங்க பெருசா எடுக்கல. மிஞ்சி போனா இந்த ஒரு உசுறு போகும். யார் முன்னாடி போய் நின்றால் லாஸ்டா இந்த உசுரை தான் எடுப்பாங்க. பெருசா எதையும் எடுத்துட மாட்டாங்க, உசுரை தான் எடுப்பாங்க. அந்த ஒரு உயிர் அல்லாவுக்காக போறது எங்க வேண்டாலும் போகலான்னு சொல்லி கரெக்டா பேசுகிறார்கள். என் ரப்பு கிழக்கிலிருந்து சூரியனை கொண்டு வருகிறான், முடிந்தால் நீ மேற்கிலிருந்து கொண்டு வா சொல்லுகிறார்கள். யார்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒரு வார்த்தை, லேசான வார்த்தை தானே. நபிமார்கள்லாம் தங்களுடைய முழு பவரை காட்டினா எந்த அரசன் நிற்க முடியாது. நபிமார்கள் தங்களுடைய லேசான ஒரு வேலையை தான் செய்வாங்க, முடிஞ்சு போயிடுவான் எல்லாரும். அல்லாஹ் இப்படி சொல்றான், காஃபிரா போனவன் வாயடைத்து போய்விட்டான், நாசமா போயிட்டான், வாய் பொத்தி போயிட்டாங்கிறான். பதில் சொல்ல முடியாம போயிட்டான். லேசான வார்த்தை தானே இதுன்னு கஷ்டப்பட்ட இப்ராஹிம் நபி கேட்டாக ஒரு வார்த்தைக்கு பதில் சொல்ல முடியல. யோசிப்பாரு. அப்பதான் அவனுக்கு கோபம் வந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஏதாவது ஒன்று பண்ணணுமே, தன்னுடைய பலத்தை எல்லாம் காட்டன்னு நினைக்கிறான். அந்த பதவிக்கு உள்ளவங்க அவங்கவுங்க முழு அதிகாரத்தையும் கோபத்தில் காட்டுவாங்க. கோபம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் போதும் ஒரு ஆள் பலத்தை பார்க்கலாம், ரொம்ப கோபமா இருந்தாலும் ஒரு ஆளுடைய பலத்தை பார்க்கலாம். ஒரு ஆள் பலத்தை செக் பண்றதுன்னா இந்த ரெண்டு இடத்துல பண்ணலாம். கல்யாண நேரத்தில் பாருங்க, ஒரு ஆளுடைய மொத்த பலமும் காட்டுவார், நான் எவ்வளவு பெரிய பணக்காரன் பாரு அப்படின்னு. கோபத்தில் பாருங்க, அவன் எவ்வளவு பெரிய கோபக்காரன் கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளவு பலம். நம்புறது நினைக்கிறான், நான் உலகத்தை நம்ப வச்சிருக்கிற கடவுள் என் மொத்த பலத்தையும் காட்டுறேன்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்புல போடுறதுக்கு சும்மா ஒரு ஒரு லாரி 2 லாரி விறகு எடுத்து வந்து எரிச்சிருக்கலாம். அப்படி செய்யல அவன். அந்த மாதிரி அவன் யோசிக்கல. அவன் எப்படி யோசிக்கிறானா, காலம் 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 அழியும் வரைக்கும் இப்படி ஒரு மன்னன் இருந்தான், இவனை எதிர்த்த ஒருவருக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை வந்துச்சு, இனி யாரும் இப்படி எதிர்க்க கூடாதுன்னு நினைச்சு பார்க்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய விறக மூட்டுறான். ஒரு ஆளை எரிக்க அவ்வளோ தேவையில்லை.
உலால இருக்கிறதுக்கு அவனுக்கு தேவையே இல்லை. அங்கே இப்ராஹிம் நபி அவன் கவனிக்கல, அவனுடைய பலத்தை கவனிச்சான். நான் கடவுளா இருக்கிற நான் கொஞ்சோண்டு விறக போடுறதா? கடவுளா நான் இருக்கிற நான் ஒரு லாரி விறகு போதுமா, அல்லது ஒரு மாட்டு வண்டி விறகு போதுமா? என்னுடைய மொத்த பவரையும் காட்டுன்னு சொல்லி ஊரெல்லாம் உலகமெல்லாம் அறிவிப்பு செஞ்சான், விறகெல்லாம் கொண்டுகிட்டு வாங்கன்னு சொல்லி. இப்படி யார் எங்கேயாச்சும் இருக்கிற ஒருத்தர்? சரி, மக்களாச்சும் கேட்கணும்ல, விறகு கொண்டதுக்கு போட சொல்லி எதுக்குப்பா? இல்லை, ஒருத்தரை எரிக்கணும். ஒருத்தரை எரிக்கிறதுக்கு ஏன்பா இவ்வளோ பெரிய விறகு? ஒருத்தரை எரிக்க ஒரு அரசன் இப்படி சொன்னான்டா, ஒருத்தரை எரிக்கிறதுக்கு ஏன்பா இவ்வளோ விறகு அப்படின்னு மக்கள் கேட்கணுமா இல்லையா? கேட்கல. எவ்வளவு நாள் அவகாசம் கொடுத்தான்னு சொன்னா மாச கணக்கில் நேர்ச்சை பண்ணிக்கிடுவாங்க. எனக்கு ஏதாவது சரியாயிட்டா நான் ரெண்டு லாரி 2 மாட்டு வண்டி விறகு கொண்டு இப்ராஹிமை எரிப்பதற்கு போடுகிறேன். இப்படி எல்லாம் 2 பெண்மணி நேர்ந்துக்கிட்டாங்க. எப்படி பாருங்க. ஆனா ஒருத்தர் கூட யோசனை இல்லை, ஒருவரை எரிப்பதற்கு ஏன் இவ்வளவு விறகு என்று, ஒருத்தரை எரிக்க ஏன் இவ்வளவு விறகு என்று யோசிக்கிறேன். அப்போ மொத்த பலத்தையும் திரட்டி வைத்து தான் பலத்தை காட்டுறதுக்கு நினைச்சான். ஆனா இப்ராஹிம் நபி அந்த விறக பார்க்கல, அவனை பார்க்கல. அவங்களுக்கு எப்போதும் போல மனதுக்குள் இருந்தது அல்லாஹ் மட்டும்தான், அல்லாஹ் என்ற நினைவுதான். அதுதானே உலகத்தில் யோசிச்சு பாருங்க. ஹலீலுங்கிறது அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எடுத்தது கூட இப்ராஹிம் நபியை தான் எடுத்தான். 2 நண்பர்கள் தான், 2 நண்பர்கள் தான் இந்த உலகத்தில். ஒன்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ரசூலுல்லாஹ் ஹபீபுல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து ஹலீலுல்லாஹ். அவ்வளோதான் வித்தியாசம். 2 நேசர்கள் சொன்னால் எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வேணும். மலக்குமார்கள்லாம் கேட்டாகலாம், இப்ராஹிம் நபிக்கு பெரிய பணக்காரவங்க, இப்ராஹிம் நபி பெரிய பணக்காரவங்க, அந்த காலத்தினுடைய பெரிய கோடீஸ்வரர், பல்லாயிரக்கணக்கான ஆடுகளுக்கு சொந்தக்காரர். அந்த காலத்தில் அதானங்க சொத்து. பல்லாயிரக்கணக்கான ஒட்டகத்துக்கு சொந்தக்காரர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சாதாரண நபிலாம் கிடையாது, செல்வந்தரான நபி, பணக்கார நபி அவங்க. மலக்குமார்கள் சொன்னாங்களாம், அல்லாஹ் எப்போ பார்த்தாலும் இப்ராஹிம் இப்ராஹிம்னு நீ அவரை நேசராக எடுத்திருக்கிறிய, எல்லாமே நீ அவருக்கு கொடுத்து வச்சிருக்கிறா. அவருக்கு ஆடு இருக்குது, நிறைய ஆயிரக்கணக்கான ஆடுகள் இருக்குது, ஆயிரக்கணக்கான ஒட்டகம் இருக்குது, மாடுகள் இருக்குது. அதனால ஒன்று அவர் நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் எப்போ ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு. இதில் என்ன பெரிய விஷயம் வரப்போகுது? ஒன்றும் இல்லாமல் நினச்சிக்கிட்டு தான் பரவாயில்ல, எல்லாம் நீ கொடுத்து விட்டா. அப்படி தானே? ஒரு ஆள் நமக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு, ஸ்பான்சர் பண்ணுறாருன்னா அவரை பற்றியே பெருமையாக பேசிக்கிட்டு தான் இருப்போம். இதில் என்ன வருது அப்படின்னு மலக்குமார்கள் கேட்டாங்களா அல்லாட்ட. நீ எல்லாவருக்கு கொடுக்குற, அவர் உன்னை நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு, இதுக்கு எதுக்கு போய் ஹலீலா ஆக்கணும் அவரை போய் அப்படின்னு மலக்குமார்கள் கேட்க, நீங்கள் கொடுத்ததை சொல்கிறீங்க, அவருடைய உள்ளத்தை உங்களுக்கு தெரியல, என்ன போய் பார்த்துட்டு வாங்கன்ட்டான்ல, போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. அப்போ மனித ரூபத்தில் வருகிறார் மலக்கு. மனித உருவத்தில் வந்த மலக்கு அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற, அவர்கள் பல்லாயிரம் ஆடுகளுக்கு முன்னால், பல கால்நடைகளுக்கு முன்னால் இருக்கின்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காதில் படும்படியான அல்லாஹுடைய நாமத்தை சொல்லுகிறார். யார் அது? பொய் பேசாத, பொய் என்றால் என்னன்னு தெரியாத, எந்த ஹராமையும் பேசாத, எந்த ஹராமையும் செய்யாத, எந்த இச்சையும் இல்லாத, இச்சையை பற்றி சிந்திக்காத, அணிதினமும் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய மலக்கு. அவருடைய வாயில் தஸ்பீகை தவிர வேற எதுவும் இருக்காது. அவருடைய வாயில தஸ்பீகை தவிர வேற என்ன இருக்கும் மலக்குமார்களுடைய வாயில? அப்படிப்பட்ட ஒரு வானவர் வந்து கொண்டு தன் வாயிலிருந்து அல்லாஹு என்று சொல்லிவிட்டு சுப்போஹுன் குத்தூஸ் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்து வ ரூஹ்னு சொல்லும்போது அப்படியே லயித்து போய் விழுந்துடுறார். இது வரும். இது யாரு சொன்னது, யாரு சொன்னதுன்னு தேடுறாங்க. யாரு சொன்னது, இது யாரு சொன்னது? அப்புறம் அங்கே ஒருவர் இருக்கிறார். யாருங்க நீங்க? எனக்கு இன்னொரு தடவை சொல்லுங்களேன். சொன்னா என்ன கொடுப்பீங்க? இதுல பாதியை கொடுத்துட்றேங்கிறாங்க. என் சொத்துல பாதியை கொடுக்குறேன். எங்க சொன்னவருக்கு உதவிங்கிறது எல்லாரும் செய்யறது வேறு, ஆனா எவ்வளவு செய்யறங்கிற இடத்துல தான் இப்ராஹிம் நபி இருக்கிறார். எல்லாரும் உதவி செய்யறோம், லேச சொல்றது லேச, கேட்கறது லேசுங்க, செய்யறது தாங்க பெருசு. பாதி சொத்தை ஒரு அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு சொல்லி தரேன்டா யார் சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க.
அவர் திரும்பவும் அந்த வானவர் உண்மையே பேசக்கூடிய, தஸ்பீகை செய்து கொண்டிருக்கக்கூடிய, அல்லாஹ்வை தக்பீர் செய்து கொண்டிருக்கக்கூடிய, நூறில் படைக்கப்பட்ட அந்த வானவர் புனிதமான தன்னுடைய வாயால் திரும்பவும் அல்லாஹ்வின் நாமத்தை சொல்லுகின்ற போது அதிலேயே லயித்து போய் அப்படியே அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் ஈர்க்கப்படுகிறார்கள். மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. மீண்டும் சொன்னால் முழுசையும் தந்துடுறேன்னு சொல்றார். என் சொத்து முழுக்க தந்துடுறேன், சொத்து முழுக்க தந்துடுறேன். ரெண்டு தஸ்பீக் இல்லை, எத்தனையும் எழுதி கொடுக்க முடியுமா யாரும்? திரும்பவும் சொல்கிறார், முழுசையும் எழுதி கொடுக்கிறார். ஆனாலும் தேட்டம் தான் முடியல. அல்லாஹ்வினுடைய அந்த வார்த்தை, அதாவதுங்க அல்லாஹ்ங்கிறோம் இல்ல, ஒரு தஸ்பீகை கேட்கிறோம், சுப்ஹூன் குத்தூஸுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்து வ ரூஹ்னு கேட்கிறோம். எல்லார் வாயிலையும் வர்றது ஒரு மாதிரி இருக்காது. ஒரு ஷேഖனுடைய வாயில கேட்டு பாருங்களேன், அது வேற மாதிரி இருக்கும். ஷேഖ்மார்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அதுவே பெரிய தரத்தில் இருப்பாங்கல்ல, நம்ம தான் அவங்கள புரிஞ்சுக்கிறாம இருக்கும். அவங்க வாயில கேளுங்களேன், அது ஒரு உயிரோட்டம் இருக்கும். அது யார் வாயிலிருந்து வருதுன்னு கவனிக்கணும். தஸ்பீஹ் தானே கிடையாது, சொல்ற விதம் இருக்கு. ஒரு வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க பள்ளியாசலுக்கு. வந்தால் ஒரு சஹாபி கவலையாக உட்காந்துருக்கிறாங்க. என்ன வாப்பான்னு கேட்குறாங்க. என்ன வாப்பான்னு கேட்டாங்க. இப்படி கடனாகவும் இருக்குது கவலையாக இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த சஹாபி. உடனே ரசூல்லா ஒரு துவா சொல்லி கொடுத்தாங்க. நம்மெல்லாம் எப்போ ஓதுறது, அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன் வ நஊது பிக்க மினல் அஜிஸ் வல் கஸல். இமாம் துவாவுலலாம் ஓதுவாங்க. அதை சொல்லி கொடுத்தாங்க ரசூலுல்லா. இதை ஓதுமா உனக்கு கவலையும் போயிடும் கடனும் தீர்ந்துருண்டாங்க. அந்த சஹாபி வடமையாக ஓதுனாங்க. கவலையும் போச்சு, கடனும் போயிடுச்சு, செல்வந்தராக மாறிட்டாங்க. இப்போ நம்ம ஓதுறோம், நம்மளும் அதான ஓதுறோம். கடனாக இருக்குது, கவலையாக இருக்குது, என்ன பிரச்சனை? அப்போ தஸ்பீகில் கோடாரா? அல்ல, சொன்னவர்கிட்ட கோளாறு. தஸ்பீகில் கோளாறு அல்ல, யார் வாயிலிருந்து வருகிறதுங்கிறத நோக்கம். அங்கே அந்த சஹாபி சொல்வதற்கு ரசூலுல்லா இஜாசத்து கொடுத்தாங்க இல்லையா? ரசூலுல்லா தானே சொல்ல சொன்னாங்க. ரசூலுல்லாவாகிய சையதுல் முர்சலின் சொல்ல சொல்ல ஒரு சஹாபி சொன்னார்கள், இஜாசத்தை கொடுக்க போக அது சரியாயிருச்சு, அது வெற்றியா இருந்துச்சு. அது மாதிரி யார் வாயில வருதுங்கிறது பெருசா பார்ப்பாங்க. இந்த வானவர் இப்படி சொன்னோன்னே முழு சொத்தையும் எழுதி கொடுத்துட்டாங்க இப்ராஹிம். அடுத்து இன்னொரு தடவை சொல்லுங்களேன்டாகலாம். இன்னொரு தடவை சொன்னால் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லையே, என்னத்தை கொடுப்பீங்க? ஒன்றும் இல்லையே அப்படின்னு. நான் உங்களுக்கு காலம் முழுக்க அடிமையாக இருந்து வேலை செய்கிறேன்டாகலாம். அடிமையாக இருந்து வேலை செய்கிறேன்னு சொன்னாலும் சரி, இந்த தஸ்பீஹ் இப்ராஹிம் நபி கேட்கலையா? அல்லாஹ்வை நாம கேட்காமலா இருந்திருப்பாங்க? இல்லை. சொன்னவர் யார்? சொன்னவர் யார் வழியாக அல்லாஹ் சொல்லி விட்டுருக்கிறான்? யோசிப்பாரு. அப்ப அவர் எந்த மாதிரி அந்த தஸ்பீஹை வெளிப்படுத்தி இருப்பார்? அதாவதுமே பாவமே இல்லாத உடலிலிருந்து வருகின்ற சின்ன தஸ்பீஹ் ஒரு இதயத்தை உடைச்சிரும். அது வந்தது வானவர்கிட்ட வந்திருக்கு. அதை கேட்கும் போது அப்படியே லயித்து போயிட்டான். அதான் அடுத்து நான் உங்களுக்கு காலமுள்ள அடிமையா இருக்கிறேன்னு சொன்னார். அப்பதான் புரிந்து கொண்டார்கள் ஏன் இப்ராஹிம் நபி அல்லாஹ் கலீல் ஆக்கினான். இந்த முழு சொத்தையும் விட்டுட்டு நிற்கிறாங்கல்ல, அப்ப சொத்து அவர்களுக்கு முக்கியம் இல்லை, இந்த துன்யா அவர்களுக்கு முக்கியம் இல்லை. துன்யாவை கொடுப்பார்கள், அல்லாஹுவை வாங்கிக் கொள்வார்கள். இதுதான் முஸ்லிம்களுடைய குணம். இந்த இப்ராஹிம் நபியினுடைய குணத்தை சொல்லிட்டு அல்லாஹ் நம்ம நபிட்ட சொல்றான், அந்த வழியை நீங்க பின்பற்றுங்கிறான். அந்த வழியில நீங்க வத்தபிய மில்லத்தை இப்ராஹிம் நபியினுடைய மில்லத்தை நீங்க பின்பற்றுங்கிறான். அவ்வளவு சிறந்தது. அரசர் நின்றுட்டாரு, நம்பூர் நின்றுட்டாரு, தூக்கி போடலான்னு நினைக்கிறார். நெருப்புல தூக்கி போடும்போது ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு தான் போடுறாரு. ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு தூக்கி வீசுறாங்க. இப்ப நிறைய தியாகம் பண்ணிட்டாங்க. இப்ராஹிம் நபி தியாகம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அவமானங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அவமானம் எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு மனுஷன் எதை வேண்டாலும் இழந்துருவான். ஆனா தன்மானம் மானங்கிறது பெரிய பிரச்சனை. மானத்தை இழக்க முடியாது. ஆனால் அதையும் அல்லாஹ்வுக்காக தாங்கிக் கொள்கிறார். எவ்வளவு இது என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அவன் கடவுளாவே இருந்துட்டு அவன் பார்வையில அந்த பாவியினுடைய பார்வையில அவன் கடவுளாவே இருந்துட்டு போகட்டும். எத்தனை பேர் அவன் கடவுள் நம்ப வச்சிருப்பான்? 1000 பேர், 10,000 பேர், 1,00,000 பேர். அந்த காலத்தில் அவ்வளோ பேர் தான் இருந்திருக்க முடியும். 10 லட்சம் பேர். இந்த 10 லட்சம் பேரை திரட்டி வச்சுக்கிட்டு தான் இப்ராஹிம் நபி என்ன செஞ்சிருக்கலாம்? தூக்கி போட்டிருக்கலாம் ஒரு செய்திக்காக.
போட்டிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், நாளை மறுமையில கோடி கோடி கணக்கான மக்களுக்கு முன்னால் முதலில் Dress யாருக்கு தான் போட்டு விடுவான்? இப்ராஹிம் நபிக்கு தான் முதல் Dress. நிர்வாணமாகத்தான் கபரில் இருந்து எழுப்பப்படுவார்கள். முதல் Dress எங்கே தான் யாருக்கு தான் அணிவிக்கப்படுகிறது? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எத்தனை பேருக்கு முன்னாடி? கோடி கணக்கான பேர் நிர்வாணமாக இருக்கின்ற போது, கோடி கோடியாக நிர்வாணமாக இருக்கின்ற போதே Dress உடுத்திருக்கிற ஒரே ஆள் யார் தான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இந்த செய்தியை சொல்வது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி பாருங்க, இவன் ஒரு 10,000 பேருக்கு முன்னாடி இப்படி அசிங்கப்படுத்த நினைக்கிறான். அல்லாஹ் இப்ராஹிம் நபியை அவ்வளவு சிறப்புப்படுத்தி வைக்கிறார். அத்தனை பேரும் சொர்க்கவாசி. யோசிப்பாரு. அதுதான் எதை நாம் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறோமோ, மறுமைக்காக எதை இந்த உலகத்தில் இழக்கிறோமோ, மறுமையில் அல்லாஹ் அதை சிறப்பாக்கி தருகிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்மளுக்கு முன்மாதிரி. இந்த துன்யாவில் எதையும் எடுத்துக்கொள்ளவில்லை. கடைசி வரையும் பாருங்களேன், தனக்குன்னு ஒரு இவ்வளவு பெரிய சொத்து இருந்தும் கூட தனக்குன்னு எதையும் எடுத்துக்கொள்ளவில்லை, எதையும் எடுத்துக்கொள்ளவில்லை. நம்புவதுடைய பிரச்சனைக்கு பிறகு அவர்களுடைய மனைவி கொண்டு போய் அவர்கள் பாலைவனத்தில் விடுங்கள் சொன்னோட விடுறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அடுத்து பிள்ளையை அறுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது அறுப்பதற்கு குர்பானி கொடுப்பதற்கு தயாராக வருகிறார்கள். பாப்பா குர்பானி கொடுத்தாங்க. அதுதான் அவங்க இப்ராஹிம் நபி நிறைய தியாகம் செஞ்சிருக்கிறாங்க. நிறைய தியாகத்தில் நம்ம பேசுறது குர்பானி அப்படின்னு பேசுவோம். அது பெருசா இருக்கிறதுனால மற்றதை கட்டுக்கிறாம இருக்கிறோம். ஆனா எல்லாமே பெரிய தியாகம் இப்ராஹிம் நபி செஞ்சதெல்லாம். அதுல இப்ராஹிம் நபி போய் அறுக்க போனாங்கல்ல, அவங்க எவ்வளவு தியாகம் பண்ணாங்களோ, அவங்க மகனார் எவ்வளவு பெரிய இது பாரு. எங்க ஒரு வாப்பா போய் அறுக்க போகும்போது மகன் கட்டுப்படுறது எவ்வளவு பெரிய விஷயம். மகனார் சொல்றாங்க, வாப்பா எனக்கு நல்ல கயிறை போட்டு நல்லா கட்டுங்க வாப்பா, இருக்க கட்டுங்க வாப்பா, கை கால் விலகிற போகுது வாப்பா அப்படின்னு சொல்றாங்க வாப்பாட்ட. வாப்பா இருக்க கட்டுங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் அரபில அப்படியே வரலாற்றுல இருக்குது. இருக்க கட்டுங்க வாப்பா, கைகாலில் அந்த கைகாலில் துடிக்கும்ல, துடிச்சு லூசா இருந்துச்சுன்னா கயிறு கொஞ்சம் கைகாலெல்லாம் விலகிடும், இருக்க கட்டிருங்க வாப்பா அப்படிங்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க, வாப்பா நீங்க அறுக்க போகும்போது என்ன குப்புற போட்டுக்கிறீங்க, உங்களை நான் பார்க்க நீங்க எங்களை பார்க்க நமக்குள்ள என்ன வந்துடலாம், ஒரு பாச இறக்க உணர்வு வந்து நீங்க அறுக்க முடியாம போயிடலாம். அதனால அதை என்னை மல்லாக்க போட்டு நீங்க அறுத்துருங்க வாப்பான்னு சொல்லிட்டு அடுத்து ஒன்று சொல்றாங்க, உம்மா வீட்டில் இருக்கிறாங்க, உம்மா வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க உம்மா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் இருக்கிறாங்க. என் சட்டை இருக்கு பார்த்தீங்களா, முடிஞ்சா என் சட்டையை மட்டும் கொண்டு போய் எங்கள் உம்மாட்ட கொடுங்க, எங்கள் உம்மாவுக்கு அது ஆறுதலாக இருக்கலாம். என் பிள்ளை அல்லாஹ்வுக்காக தன்னுடைய கணவர் ஒரு முடிவெடுத்து செய்கின்ற போது அதை நிறைவேற்றுவதற்கு இவ்வளவு பெரிய உதவியாக என் மகன் இருந்தானே என்று நினைத்து பெருமைப்படுவார்கள். சட்டையை கொண்ட என் உம்மாட்ட கொடுத்துருங்க வாப்பா அப்படின்னு சொல்லும் போது அழுதுட்டாங்க. பகா இப்ராஹிம் நபி அழுதுட்டு அவங்களை பிடித்து கட்டி முத்தம் போடுறாங்க. அதன் பிறகுதான் அறுப்பதற்கு முன் வருகிறார்கள். யோசிப்பாரு. அப்ப இஸ்மாயில் நபியினுடைய தியாகம், அங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மகனை பார்த்து, நிஅமல் அவுனு அலா இத்மாமி அம்ரில்லாஹ். எனக்கு அல்லாஹ் நிறைய சோதனை வச்சான், அல்லாஹ் எனக்கு நிறைய சோதனைகளை வச்சான், அதை நிறைவேற்றுவதற்கு எனக்கு பல பேர் உதவியாக இருந்தார்கள். ஆனா ஒன்ன மாதிரி யாரும் உதவியாக இருந்தது இல்லம்மா அப்படின்ட்டாங்களாம் மகனை பார்த்து. ஒன்ன மாதிரி எனக்கு யாரும் இந்த மாதிரி ஒரு உதவியை செஞ்சதே இல்லம்மா. எப்படி பாருங்க, என்ன சொல்லணும், வாப்பா சொல்ல கேட்டுட்டியடா வாப்பா, வாப்பா அறுக்க வான்னு கூப்பிட்டோன்னே அப்படியே பின்னாடி வந்துட்டியடா, வாப்பா சொன்னோன்னே கேட்டுட்டியடா, ஏன் சொல்ல மதிச்சிட்டியடா அப்படிலாம் பேசணும். அப்படி பேசல. அல்லாஹ்வுடைய விஷயத்தை உத்தரவை நிறைவேற்றுவதற்கு எனக்கு நிறைய பேர் உதவி செய்திருக்கிறார்கள், உன்ன மாதிரி யாரும் செஞ்சதில்லை அப்படின்டா. அந்த அளவுக்கு உலகத்தை கொண்டு மறுமையை விலைக்கு வாங்கியவர்கள் மறுமைதான் தங்களுடைய நோக்கமாக, அதிலும் குறிப்பாக அல்லாஹ் தான் தன்னுடைய நோக்கமாக கொண்டு வாழ்ந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யோசிச்சு பாருங்க. அதனால தான் இன்னைக்கு காபத்துல்லாவில் யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் சொல்லுவாளா, இன்ன அவ்வள வைத்தின் உதய லின்னாசில் லல்லத்தி பி மக்கத்து முபாரக்கான்னு சொல்லுவான். அதாவது மக்காவில் இருக்கிற ஆலயம்தான் முதல் ஆலயம்னு சொல்றான் அல்லாஹ். முதல் ஆலயம் அதுதான் ஆதி ஆலயம் காபா தான். அங்கே கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட சின்னங்கள் அங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்படிப்பட்ட இடம்னு சொல்றான் அல்லாஹ். அந்த இடத்த பாருங்க, அவன் சொல்லும் போது முபாரக்குன்னு சொல்றான். ஃபீஹி முபாரக்குங்கிறான், பரக்கத்தான இடங்கிறான்.
அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அங்கே, பரக்கத்தான இடம். யாராச்சும் அங்கே போயிட்டு தண்ணி இல்லைன்னு யாராச்சும் மூத்தா போயிருக்கிறாங்களா? சாப்பாடு இல்லைன்னு மூத்தா போயிருக்கிறாங்களா? எனக்கு சரியான சுகாதாரம் இல்லைன்னு சொல்லி மூத்தா போயிருக்கிறாங்களா? கிடையாது. அல்லாஹ் அப்படி ஒரு இடமாக அதை வைத்திருக்கிறான். யோசிச்சு பாருங்க. மசாபத்தில் இன்னாசுங்கிறான் அல்லாஹ். என்ன மக்களுக்கெல்லாம் பாதுகாப்புக்குரிய இடம்னு சொல்றாங்க அந்த இடத்த. ஆனால் அன்னைக்கு போன நிலை வேறு, இன்னைக்கு நேரம். அன்னைக்கெல்லாம் போனால் எல்லா கதவு வழியாகவும் போவாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஹஜ்ஜுக்கு போனவங்களெல்லாம் வந்து சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். நிறைய பேர், நான் ஃபஸ்ட்டு இமாமத்துக்கு முன்னாடி நிறைய வந்து சொல்லுவாங்க. எந்த டோர் வழியாகவும் போவாங்க. 99 டோரில் அத்தனை வழியாகவும் போகலாம். இன்றைக்கி கட்டுப்பாடுகள் நிறைய இருந்துச்சு. இதில் தான் போகணும், அதில் தான் போகணும், கட்டுப்பாடு வந்துச்சு. எல்லா வழியாகவும் போக முடியுது, எல்லா வழியும் போகுது. இப்போ அங்கே அத்தனை அத்தாட்சிகள், ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், நிறைய அத்தாட்சிகள் இருக்குங்கிறானே. அத்தனை அத்தாட்சிகளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அத்தாட்சிகள், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அத்தாட்சிகள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து. இன்னைக்கும் சரி, இஸ்மாயில் நபியே இப்ராஹிம் நபியே அறுக்க போன இடம் இன்னும் சொல்கிறாங்க. உம்ராவுக்கு போனவங்களும் காட்டுறாங்க, ஹாஜிகளுக்கும் காட்டுறாங்க. இந்த இடத்துல தான் அறுக்க போனது, அந்த இடம் இன்னும் காட்டப்படுகிறது. எப்படி பாருங்க, அல்லாஹ் எத்தனை வருஷம், 4000 ஆண்டுகளை கடந்து அந்த இடத்தை அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறான் பாருங்க. எவ்வளோ இதாக பாருங்க. ஆனால் அன்னைக்கு போனவர்களுடைய மன உணர்வு மனநிலை வேறு, இன்னைக்கு போனவர்களுடைய மன உணர்வு நிலை வேறு. யோசிப்பாரு. அன்னைக்கு போகிறவங்க சிந்தனை வேற மாதிரி இருந்துச்சு. அத்தா இப்னு அபீ ரபா சொல்லுவாங்களாம், அல்லாஹ்வே நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்டாங்களாம். அந்த மாதிரி நல்லவர்களுடைய பூமியை நான் தொட்டுடணும்னு ஆசைப்பட்டாங்க. நல்லவர்களுடைய பூமி. அதனால தான் 70 ஹஜ்ஜி செய்தார்கள். 70 ஹஜ்ஜி. யாரு? அத்தா இப்னு அபீ. நம்ம அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் 40 ஹஜ்ஜை செய்தார்கள். 40 சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் வாழ்ந்து மூத்தா போகும்போது எதை சேர்க்கிறோமோ இல்லையோ ஹஜ்ஜை செஞ்சு முடிச்சிடணும்பாங்க. வசதி உள்ளவங்களை, வசதி உள்ளவங்கள்ட்ட நீங்கள் வீடு கட்டுறீங்களோ இல்லையோ, எதை சேர்க்குறீங்களோ இல்லையோ, ஹஜ்ஜி செஞ்சுருங்க, ஹஜ்ஜி செய்யாமல் மூத்தா போயிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஹஜ்ஜி செய்யாமல் மூத்தா போயிடாங்க அந்த இடத்துக்கு போய். ஏன் காரணம்டா, அல்லாஹ் சொல்கிறான், தஹீர் பைத்திய, ஏன் வீடு, நபிட்ட சொல்கிறான், ஏன் வீடு அது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்தி அது. அந்த வீட்டை சுத்தப்படுத்துங்க. ஏன் வீடு அது, அந்த வீட்டை சுத்தப்படுத்துங்க. லித்தாயிஃபீன், தவாஃபுக்கு வருபவர்களுக்காக சுத்தப்படுத்துங்க. அதே மாதிரி அங்கே யார் தொழுகிறார்களோ அவர்களுக்காக சுத்தப்படுத்துங்க. யார் அங்கே தங்குகிறார்களோ அவர்களுக்காக சுத்தப்படுத்துங்க. எல்லாம் சொல்றேன், ஏன் வீடு அது அப்படின்னு சொன்னதுனால அந்த வீட்டை நோக்கி போறவங்க எப்படி இருக்கும். ஒரு அம்மா வந்தாங்களாம், வெளியூர்ல இருந்து ஹஜ்ஜுக்காக வந்தாங்களாம். வந்துக்கிட்டே இருக்கும்போது அப்பெல்லாம் வந்து இவ்வளோ கைடெலாம் இருக்காது, யாரும் வழிகாட்ட மாட்டாங்க. கேட்டுக்கிட்டே வந்தாங்களாம், ஐன பைத்த ரப்பி, ஐன பைத்த ரப்பி, என் ரப்புடைய வீடு எங்கே, என் ரப்புடைய வீடு எங்கே அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்தாங்களா பாதையில். கிட்ட வர வரையும் பைத்து ரப்பி, பைத்து ரப்பி, பைத்து ரப்பி, பைத்து ரப்பி இப்படியே சொல்லிக்கிட்டே வந்தாங்களாம். என் ரப்பு, என் ரப்புடைய வீடு, என் ரப்புடைய வீடு, என் ரப்புடைய வீடுன்னே வந்தாங்களாம் அந்த அம்மா. வரலாற்று எழுதுறாங்க. இப்படியே சொல்லிக்கிட்ட வந்த அம்மா அந்த ஹஜ்ஜினுடைய ஹரமுடைய இடத்துக்கு வந்தோடனே, ஹரமுக்குள்ள வந்து காபா கிட்ட வந்து காபாவுடைய கிட்ட போய் காபாவோடு தன்னுடைய நெஞ்சை சாய்த்து தொட்டவர்கள் தான் சரிந்து விழுந்து ஜனாசா வெளியே வந்துச்சுன்னு எழுதுறாங்க. எப்படி, எந்த மாதிரி இஷ்கில் வந்திருக்கிறான் பாருங்க. எந்த மாதிரி இஷ்கா இருக்கும் அது, எப்படிப்பட்ட சிந்தனையா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்படியெல்லாம் பெருமக்கள் ஹஜ்ஜி செய்திருக்கிறார்கள். அந்த காபாவை பார்க்கறதுக்கு அவ்வளோ துடிச்சிருக்கிறாங்க. அது காரணம் வேறு எந்த நோக்கமும் இருக்காது. இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு வந்திருந்தாங்க. இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹ் பெரிய இறைநேசர். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹ் கனவுக்கெல்லாம் விளக்கம். அவங்க ஃபேமிலியே சூப்பரான ஃபேமிலிங்க. அவங்க ஏதாவது குடும்ப வரலாறு படிக்கணும்னா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹுடைய வரலாறு படிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவங்க சகோதரி ஹப்ஸா பின்த் சீரின் பெரிய வணக்கசாலி, பெரிய இபாதத். அதெல்லாம் நம்ம வீட்டு பெண்கள் வாங்கி கொடுத்தா நல்ல இதாக படிப்பாங்க, நல்லா இருக்கும் வரலாறுகள். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது இப்னு சீரின் அவங்க ஹஜ்ஜுக்கு வந்திருந்தாங்க. வந்தப்போ ஹஜ்ஜில் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தாராம். அவர் கேட்டாராம், நீங்கள் எங்கேருந்து ஹஜ்ஜுக்கு வரீங்கன்னு கேட்டாராம். நான் கூஃபாவிலேருந்து வர்றேன் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்களாம். கூஃபாவில் இருந்தா அப்போ நீங்கள் ஜீரானுல்லா, அல்லாவுடைய பக்கத்து வீட்டுக்காரவங்க, நீங்கள்லாம் அல்லாவுடைய பக்கத்து வீட்டுக்காரவங்கன்னு சொன்னாராம் வந்தவர். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹ்வுக்கு வருத்தம் வந்துருச்சான். என்னங்க நீங்கள் போய் ஏன் அப்படி சொன்னாருன்னா, நீங்களாம் பக்கத்துலேயே இருக்கிறீங்க அதனால ஈஸியாக அப்படின்னு சொல்கிறாரு. இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹ், நாங்கள் போங்க 2 மாதம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டாங்க. கூஃபான் எங்கேயா இருக்குது, ஹரம்லையா இருக்குது, மக்காவிலையா, சவுதிலையா இருக்குது, நான் ஈராக்லேருந்து வரணும்.
2 மாசம் டிராவல் பண்ணி நான் வந்திருக்கிறேன், என்ன பிடிச்சி அல்லாவுடைய பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்றீங்க, நான் இந்த ஊருக்காரனா அப்படின்னு இப்னு சீர் ரஹ்மத்துல்லாஹ் கேட்டாங்களாம். வந்தவர் சொன்னாராம், ஏன்டா அவர் ஏன் அப்படி சொன்னார்னா அதுக்கு ஒரு காரணம். நான் யார் தெரியுமா, நான் எங்கேருந்து ஹஜ்ஜுக்கு வந்துக்கிறேன் தெரியுமா, நான் எங்கேருந்து ஹஜ்ஜு வந்துக்கிறேன் தெரியுமா, மாவரா உன் நகர் அப்படி ஒரு பிளேஸ் இருக்குது ரஷ்யாவுக்கு பின்னாடி, மாவரா உன் நகர், அந்த இடத்துலேருந்து வந்திருக்கிறேன். 5 வருஷம் வந்திருக்கிறேன் ஹஜ்ஜுக்கு வர்றதுக்காக 5 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நம்ப முடியுதா? நம்ம சில பேர் நம்ப மாட்டோம். 5 வருஷமாக ட்ராவல் பண்ணுறாரு. அன்றைக்கெல்லாம் வந்து நடந்தே வருவாங்க, ஏதாவது வாகனத்தில் வருவாங்க, காசு இப்போ முடிஞ்சிருச்சுன்னா அங்கேயே வேலைக்கு போவாங்க, வேலைக்கு போய் கொஞ்சம் சம்பாதிப்பாங்க கொஞ்ச நாள், அதை காசை வச்சு திரும்ப பயணம் பண்ணுவாங்க, திரும்ப காசு முடிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல எங்கேயாச்சும் வேலைக்கு போவாங்க, அங்கே கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு அப்படியே ட்ராவல் பண்ணுவாங்க. ஹஜ்ஜுக்காக நான் புறப்பட்டு 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் 5 வருஷமாக அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு இப்பதான் வந்திருக்கிறேன். 5 வருஷம் வந்த நான் தூரத்தில் உள்ளவனா, நீங்க தூரத்தில் உள்ளவரா? நீங்க 2 மாசத்துல வந்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க பக்கத்து வீட்டுக்காரர் தானே, அல்லாஹ்வுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் தானங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த அளவுக்கு காபத்துல்லாவோடு ஒரு தொடர்பு இருந்தது. எப்படியாவது போய் ஹஜ்ஜு செஞ்சிடணும். 5 வருஷம் அதுக்காக மெனக்கெடுவாங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. 5 வருஷம் மெனக்கெட்டு போய் இருக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப எவ்வளவு பெரிய தியாகம். அன்னைக்கெல்லாம் அப்படிதான் நடைமுறை. சம்பாரிச்சு தான் போய் ஹஜ்ஜு செய்ய வேண்டிய நிலை. போற வழியிலெல்லாம் சம்பாரிச்சுக்கிட்டு போகணும். பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையெல்லாம் இருக்கும். ஒரு அம்மாவும் ஒரு வாப்பாவும் ஒரு பிள்ளைங்க ஹஜ்ஜுக்கு வந்தாங்க, வரலாற்று எழுதுறாங்க. ஹஜ்ஜுக்கு வந்தப்ப அப்போ பிள்ளை கேட்டுக்கிட்டே இருந்துச்சா, அல்லாஹ்வுடைய வீடு எங்கே வாப்பா இருக்குது, வீடு வந்துருமான்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான்ல, தஹீர் பைத்திய, ஏன் வீடுன்னு சொல்லிவிட்டான். அந்த ஏன் வீடு, அது ஏன் வீடு, அதை சுத்தப்படுத்துங்கன்னு சொல்லிவிட்டான். அப்போ அந்த பிள்ளை கேட்டுக்கிட்டே வந்துச்சான், அல்லாஹ் ஏன் வீடுங்கிறானே, அல்லாஹ்வுடைய வீடு எப்போ வாப்பா வரும், அல்லாஹ்வுடைய வீடு எப்போ வரும், வாமா அதுக்கு தானம்மா போகிறோம், வாமா வாப்பா பிள்ளைய கூட்டி போவ. 2 பேரும் போனான். கிட்ட வந்துட்டாங்க, ஹரமு கிட்ட வந்தாச்சு. காபாவை பார்க்குற அந்த கிட்ட பார்க்குற நேரம் பார்த்தோன்னே போன காபாவை பார்த்தோன்னா அந்த பிள்ளை ஒரு சப்தம் தான், அல்லாஹ்ன்ற ஒரு சப்தம் தான், அப்படியே சரிஞ்சு உளுந்து மோத்தா போயிடுது. அந்த புள்ள மோத்தா போகணுன்னு வாப்பாவுக்கு ரொம்ப கவலை. ஹஜ்ஜுக்காக பாசம். ஏன்னா வெறும் கட்டடத்திலேயே பார்த்து, ஃபோட்டோவிலேயே பார்த்து, இதிலேயே பார்த்து பழகிற பிள்ளை நேரடியாக பார்த்தோன்னா ஒரு பிரம்மாண்டம் அல்லாஹ் அப்படின்னு. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம இருப்போம், அல்லாஹ் வீட்டுக்குள்ளே அல்லாஹ் இருக்கிறானா, எப்படி கிட்ட போக போகிறோம் அப்படின்ற ஒரு அதிர்ச்சி, சின்ன பிள்ளைகளுக்கு உள்ள அதிர்ச்சி. அல்லாஹ்வுடைய வீடு கிட்ட வந்துருச்சு, இப்போ அல்லாஹ் வீட்டுக்குள்ளே அல்லாஹ் இருப்பானே அப்படின்னு அந்த பிள்ளை உள் வாங்கிருச்சு. அப்போ வாப்பா தவாஃப்லாம் முடிச்சுட்டு ஜனாசா முடிச்சுட்டு ஊருக்கு திரும்பும்போது வாப்பா சொன்னாராம், அல்லாவே என் இல்லத்துலேருந்து உன் இல்லத்துக்கு வந்தேன், என் வீட்டிலேருந்து உன் வீட்டுக்கு வந்தேன், என் பிள்ளையோடு வந்தேன், உன் வீட்டிலேருந்து என் வீட்டுக்கு போகும்போது நான் மட்டும் தான் போகிறேன், நான் மட்டும் தான் தனியாக போகிறேன் ரப்பே, இது என்ன, இது எனக்கு ஒன்றும் புரியலையே ரப்பே அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ அல்லாஹ் அவர் காபாவில் நிறைய அற்புதங்களை காட்டுவோம், நிறைய அற்புதங்கள் வரும். அல்லாஹ் சொல்லுவான்ல, உதல் இன்னாசி என்று சொல்லுகிறான், நீங்கள் காபாவுக்கு போங்க, உங்களுக்கு எல்லா வழிகாட்டலும் இங்கே கிடைக்கும். யாருமே வழி தவற மாட்டாங்க, காபாவில் ரூட்டு மாற மாட்டாங்க. எவ்வளோ வயசானவங்களும் பட்டி காட்டிலேருந்து போயிருந்தா கூட பத்திரமா வந்துடுவாங்க. அல்லாஹ் ஏற்பாடு அது. அங்கே யார் வேலை செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. கவர்மெண்ட் மட்டுமல்ல, எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு இடம் அது, நிறைஞ்ச இடம். ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு வந்த செய்தியை தனியாக ஹதீஸாவே எழுதுவாங்க, சூப்பராக இருக்கும் அந்த ஹதீஸ் தனியாகவே. துல்காதா ரசூலுல்லாஹ் புறப்பட்டதுலேருந்து திரும்பி வந்த வரைக்கும் உண்டான துல்ஹுலைஃபாவில் தங்கினது, ரசூலுல்லாஹ் பார்த்தது, இருந்தது. ரசூலுல்லாஹ் போயிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்த பார்ப்பாங்க, இது என்ன இடம்னு கேட்பாங்க. உடனே இது சொன்னோன்னு, ஓ இது இங்கே மூசா நபி தல்பியா சொன்ன இடம் அல்லவா அப்படிம்பாங்க. இதே போயிட்டே இருப்பாங்க. 2-3 கணவாய்கள் மலை அடிவாரத்தை பார்ப்பாங்க, ஓ இந்த இடமா, அப்படி இது என்ன இடம்னு கேட்பாங்க. இந்த இடமா, இது யூனுஸ் நபி தல்பியா சொன்னது அல்லவா அப்படிம்பாங்க. அது தல்பியா முறையும் சொல்லுவாங்க. யூனுஸ் எப்படி தல்பியா சொன்னார் தெரியுமா? யூனுஸ் நபி சொல்லும் போது லப்பைக் யா ஃபாரிஜல் குர்பி லப்பைக், நம்மளாம் எப்படி சொல்றோம், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் தானே சொன்னோம். யூனுஸ் நபி மீன் வயிற்றுல இருந்தவங்க,
மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தாங்களா இல்லையா? மீன் வயிற்றுலேருந்து அல்லாஹ் அவ்வளோ வெளியே காப்பாற்றினானா இல்லையா? அதனால கஷ்டத்திலிருந்து காப்பாற்றியவனே லப்பைக்னு சொன்னாங்க. யா ஃபாரிஜல் குருபி, கஷ்டத்திலிருந்து காப்பாற்றியவனே இதோ வந்து விட்டேன் என்று சொன்னாங்களா யூனுஸ் நபி. அவங்க தல்பியா அப்படி. ஈசா நபி ஒரு இடத்துக்கு போனாங்க. இது என்ன இடம்னு கேட்டானோ இது இந்த இடம், இது ஈசா தல்பியா சொன்ன இடமே அப்படின்னு சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் அந்த தல்பியான்னு சொல்லி காட்டினாங்க. ஈசா நபி சொல்லும்போது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் அன அபுதுக வ இப்னு அம்மதிக என்று சொன்னார்களாம். ஈசா நபி தல்பியா அப்படி இருந்துச்சு. நம்ம மாதிரி லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் சொல்லிட்டு அன அபுதுக், ரப்பே நான் உன் அடிமை. ஏண்டா ஈசா நபி எல்லாரும் கடவுளாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, எல்லாம் கடவுள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கடவுள் இல்லை ரப்பே, நான் அடிமை. வபுனு அமத்திக், உன் அடிமையினுடைய பையன் மரியம் அலைஹிஸ்ஸலாம், உன் அடிமையினுடைய மகனா, நானும் அடிமை, எங்க அம்மா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தும் அடிமைன்னு சொல்லி அங்கே யாரெல்லாம் ஈசா நபியை இயேசு என்று சொல்லிக்கொண்டு தப்பாக கடவுளாக சித்தரிக்கிறார்களோ அதை உடைக்கும் வண்ணமாக இந்த தல்பியா சொன்னார். அவர்கள் சொன்ன தல்பியா. இப்படி ஒவ்வொரு விதமாக என்ன செய்ய நபிமார்கள் தல்பியா சொன்னதெல்லாம் ரசூலுல்லாஹ் அப்படியே சொல்லிக்கிட்டே வருவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹஜ்ஜத்துல் வதான்னு சொன்னவங்க அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவங்களுடைய இதே தனி நூலாகவே போட்டிருப்பாங்க. ஹைர் அது மாதிரி ஹஜ்ஜில் நிறைய வழிகாட்டல் கிடைக்கும், நிறைய வழிகாட்டல் கிடைக்கும். அது என்ன கிடைக்கும் எப்படிலாம் கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது. அது தனி ஒரு இடம், தனி பாக்கியமான ஒரு இடம். அந்த இடத்துக்கு நிகர் வேறு எதையும் சொல்ல முடியாது. இல்லை அந்த இடத்துக்கு நிகர் வேறு எதுவும் இருக்கா? அப்படி ஒரு பாக்கியமான இடம். இப்போ அவர் சொன்னாங்களாம், வாப்பா நான் என் வீட்டிலேருந்து வரும்போது உன் வீட்டுக்கு வந்தேன், என் மகளோடு வந்தேன். உன் வீட்டிலேருந்து என் வீட்டுக்கு போகும்போது நான் மட்டும் போகிறேனே, இது என்ன ரப்பே அப்படின்னு கேட்டாங்க. அல்லாட்ட அங்கே நிறைய பேசலாம், நேரடியாக பேசலாம், உண்மையானவர்கள் பேசலாம். அல்லாஹ் அதற்குரிய விடையை போடுவோம். அல்லாட்டேருந்து ஒரு அசரீர் சப்தம் கேட்டுச்சான். அதாவது நீ காபாவை பார்க்கணுண்டு வந்தா, என் வீட்டை பார்க்கணுண்டு வந்தா, வீட்டை வந்து சுற்றினான். உன் புள்ள என்ன பார்க்கண்டு வந்துச்சு, என்னோடு வந்துருச்சு. உன் புள்ள வீடுன்னு சொன்னால் அல்லாவுடைய வீட்டுக்கு போகிறோன்னா அல்லா தானே உள்ளே இருப்பான். அப்போ அல்லாவை பார்க்க போகிறோம், மாமா வீட்டுக்கு போகிறோன்னு சொன்னால் யாரை பார்க்க போகிறோம்? மாமா இருப்பாங்க, மாமாவை பார்க்க போகிறோன்னு போகிறது. இப்போ அல்லா வீட்டுக்குன்னு சொல்லி நீ கூட்டிகிட்டு வந்தா, அல்லாஹ் இருப்பான், அல்லாட்ட போகணும்னு சொல்லி அந்த புள்ள வந்துச்சு. அல்லாட்ட போகிறோம், அல்லாவை பார்க்கணும்னு நினச்சி வந்துச்சு, என்னோட வந்துருச்சு. நீ காபாவை சுத்தணும்னு வந்தா, என் வீட்டை சுத்தணும்னு வந்தா, சுத்திட்டா போற. ஒன்று சொல்லட்டா அப்படின்னு செய்தி ஒன்று ஒரு செய்தி சொல்லுவா. நீ திரும்ப வரலாம், திரும்ப வந்தாலும் பல லட்சம் ரூபாய் இல்லை பல செலவுகளுக்கு பிறகு வந்து என் வீட்டைத்தான் நீ சுற்றிக்கிட்டு இருப்பா. ஆனால் உன் புள்ள என்னோடு அவள் பொருத்தத்தோடு இருந்து விட்டா, அவளுக்கு திரும்ப அந்த கஷ்டம் கிடையாது. நீ திரும்ப பார்க்கணுன்னா பல கஷ்டங்கள் பட்டு பல செலவுகள் செய்து வந்து என் வீட்டை சுற்றி கொண்டு இருப்பாய். உன் மகள் அப்படி அல்ல, என்னோடு இருக்கிறாள். அதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என் ரப்போடு நான் போறேன்னு சொன்னாங்க. இன்னி தாஹிபுன் இலா ரப்பி, நான் என் ரப்பிட்ட போறேன்னு சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அது மாதிரி அந்த பிள்ளையும் சொல்லிடு. இப்படி காபாவில் அல்லாஹ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நியத்தில் காசு செலவழிச்சாலும் பரவாயில்ல, சிந்தனை அவங்களுக்கு அங்கே இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லாக எல்லாம் பொருள்கள் விற்கிற இடமா தான் இருக்கு. ஹரமை தாண்டிய பார்த்தா ஃபுல்லாக கலீல் இப்ராஹிம் ரோட்லாம் பார்த்தா எல்லாம் பர்ச்சேஸ் தான். சிந்தனையே மாறுற அளவுக்கு ஹரம் எல்லையை சுருக்கி, அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா சிந்தனைகளும் மாற மாதிரி கலத்து மலத்தா கலந்து எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு காலம் எப்படி இருந்துச்சு? அல்லாஹ் அக்பர். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி சொல்லுவாங்க. பெரிய சீதேவி, அவங்க அரசராக இருந்த சமயத்தை பெரிய சீதேவியாக இருந்தாங்க. பெரிய ஆலிமுல் ஈராக்காக இருந்தார்கள். ஆலிமுல் ஈராக் நாட்டினுடைய அதிபதி. அவர்களுடைய வரலாறுகள் ஆச்சரியமான வரலாறுகளை உருவாக்கியிருக்கு. ஆச்சரியமான, அவங்க வருஷத்துக்கு ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் ஹஜ்ஜுக்கு போயிடுவாங்க. வருஷம் விட்டு ஒரு வருஷம் ஹஜ்ஜுக்கு போய் நிற்பாங்க. எந்த வருஷமா இருந்தாலும் ஒரு வருஷம் ஹஜ்ஜில் இருக்கணும், என் வாழ்க்கை ஹஜ்ஜோட கழியனோட ஆசைப்படுவான். அவர்களோட ஹஜ்ஜுக்கு போறது எல்லாரும் பேர் கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு ஹஜ்ஜோட காபாவோடு அவர்கள் தொடர்பு வைத்திருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹரமுக்குள்ள ஒரு பள்ளி கட்டினாங்க. ஹரமை விட்டு வெளியில ஒரு வீடு கட்டினாங்க. ஹரம்ட புனிதமான இடம். அந்த மக்காவுடைய ஹரம் எல்லை
புனிதமான இடம். அதுக்குள்ளே பள்ளி ஒன்று கட்டினாங்க, பள்ளியாசம். இன்றைக்கி நிறைய பள்ளியாசம் ஹரமை சுற்றி இருக்குதா இல்லையா? ஹரம் விட்டு வெளியே ஒரு வீடு கட்டினாங்க. கேட்டாங்க, பள்ளியை இங்கே கட்டினீங்களே, வீட்டையும் இங்கே கட்ட வேண்டியதானேன்று. பள்ளியை இங்கே கட்டினீங்களே, வீட்டையும் இங்கே கட்ட வேண்டியதானேன்னு கேட்டாங்க. இல்லை இல்லை, காபா எவ்வளோ புனிதமானது இடமோ, எவ்வளோ நன்மையை சம்பாதிக்க முடியுமோ, அது மாதிரி பாவமும் அதிகமாக வந்துடும். 1,00,000 நன்மை இருக்கா இல்லையா? ஹரமில் தொழுதான் 1,00,000 நன்மை இருக்குது. ஆனால் இன்றைக்கி சில பேர் ரூம்லேயே தொழ வச்சிடுறாங்க. ஆனால் ஹரமில் போய் தொழுகணும். ஹரமில் தொழுதான் 1,00,000 நன்மை இருக்குது. அதே ஹரமில் பாவம் செய்தாலும் பெரிய பாவங்கள் ஏற்பட்டுரும். பள்ளியாசலை கட்டினேன், நன்மைக்காக கட்டினேன். வீட்டை நான் ஹரமுக்குள்ளே கட்டி வீட்டில் ஏதாவது முன்ன பின்ன பேசிக்கிடுவோம், கூடுதல் குறைச்சல் நடந்துடும், அதனால நான் பாவி ஆகிடக்கூடாது, அதனால தான் வீட்டை வெளியே கட்டினேன்னு சொல்லி ஹரமுக்கு வெளியே வீடு கட்டினார்கள். யோசிச்சு பாருங்க. ஆனால் உள்ள கட்டுறதுக்கு அவர்களுக்கு எல்லா வசதியும் இருந்தது. கட்டவே இல்லை. யோசிச்சு பாருங்க. அப்துல்லா இப்னு முபாரக் இல்லை, ஹஜ்ஜுக்கு போனால் அப்படியே சுடு கல்லில் உட்கார்ந்த மாதிரி உட்காடுவாங்க. சூடான கல்லில் ஒருத்தர் உட்கார்ந்த எப்படி உட்காருவார்? உடம்பு எப்படி உட்காருவாங்களே? ஏங்க நல்லா உட்காருங்களேங்க, எனக்கு கூட வந்தவங்கலாம் சொல்லுவாங்க, ஏன் நல்லா தான் உட்காருங்களே, ஏன் சூடான கல்லில் உட்கார்ந்த மாதிரி எப்படி உட்காருங்க? ஏன் அங்கே கேட்குறீங்க? கொஞ்சம் தவறிட்டுன்னு சொன்னால் பெரும் பாவத்தோடு இந்த காபாவில் நம்ம திரும்ப வேண்டியது வந்துடும். பயமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. காபாவில் இருக்கும்போது வாயை பேண்டுறது பயமாக இருக்குது. ஏதாவது ஒன்று பேசிட்டா என்ன ஆகுறது அப்படின்பா. யோசிச்சு பாருங்க, ஏதாவது பேசிட்டா என்ன ஆகுறது அப்படின்னு. அந்த மாதிரி இன்றைக்கி சில பேர் காபாவில் உட்காந்துக்கிட்ட கதை பேசுகிறாங்க. பின்னாடி விளக்கம் இல்லாமல் போகிறவங்க புரிந்த ஹாஜிமார்கள் சிறப்பாக செய்கிறாங்க. ஆனால் ஒன்றும் விளக்கம் இல்லாதவங்க அங்கே உட்காந்துக்கிட்டு ஃபோன்லேயே பேசுறது இருங்கிறது. அங்கே பேசவே மாட்டாங்க. ஹரமுக்குள்ளே உட்காந்து துனியாவுடைய பேச்சே பேச மாட்டாங்க. அப்படி போய் இன்னைக்கு காவா கிட்ட போய் ஃபோன் எடுத்து இங்கே காட்டுறாங்க. நான் தவாஃபில் இருக்கிறேன், இத்தனாவது தவாஃபில் இருக்கிறேன், இந்த தவாஃபில் இருக்கிறேன், இந்த ஓதிக்கிட்டு போகிறேன், புக்கை பார்த்து இருக்கிறேன், இத்தனாவது சுற்று, இதெல்லாம் காட்டுறாங்க. அல்லாஹ் இதை விரும்பல. அது கூடுமா கூடலாங்கிற பேச வரல. அல்லாஹ் விரும்புறது இது கிடையாது. அப்ப அல்லாஹ் விரும்புகிற ஹாஜிகளை பார்த்தால் ஆச்சரியமா இருக்கும். அவர்கள் அவ்வளவு பேணுதலாக ஹஜ்ஜை செஞ்சுட்டோம், என் ஹஜ்ஜை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அழுது துவா செய்வார்கள். அப்படி இருந்தார்கள். காரணம் என்னென்றா, அவர்கள் நோக்கமெல்லாம் மறுமையாக இருந்தது. அவர்கள் நோக்கமெல்லாம் அல்லாஹுவாக இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் யோசிச்சு பார்த்தா சில பேரெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். பா யஸீத் அல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பெரிய சீதேவி, அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்தாராம். எங்க நீங்கள் ஆகாயத்தில் பறக்கிறீங்கள, அது எப்படி அப்படின்னு கேட்டாராம். சில வலிமார்களுக்கு அல்ல சில கராமத்துகளை கொடுத்துருப்பான். ஆகாயத்தில் நீங்கள் பறக்கிறதா செய்தி வருது, எப்படி பறக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அவங்க சொன்னாங்களாம், ஏன்ப்பா நீ வேற, செத்து போன மாமிசத்தை, செத்து போன மிருகத்தை, மாமிசத்தை, பொணத்தை திங்கிற பறவை கூட பறக்கத்தான் செய்யுது. அதில் என்ன பெருமை இருக்குது? அதில் என்ன பெருமை இருக்குது? பறக்குதா இல்லையா? அது பொணத்தை தானே திங்குது. செத்து போன மிருகத்தை திங்குது. அதில் என்ன வாப்பா பெருமை இருக்குது? அதை போய் என்கிட்ட கேள்வியாக வந்து கேட்குறியே, அதுவே பறக்குது. நீ கேட்டதுக்காக ஒரு செய்தி செய்கிறேன். நான் எதை பெருமையாக நினைக்கிறேன் தெரியுமா? அல்லாஹுங்கிற வார்த்தை என் வாயிலிருந்து வரணும்னு நான் முடிவு பண்ணும்போது, சத்தம் போட்டு சொல்கிறதா இருந்தால், நான் முதல்ல வாய் கொப்பளிச்சுட்டு தான் சொல்லுவேன். முதல்ல போய் வாய் கொப்பளிச்சிருவேன். கொப்பளித்த பிறகு தான் வந்து அல்லாஹுங்கிற வார்த்தையே சொல்லுவேன்னு சொன்னான். அவர்கள் அல்லாஹுங்கிற சிந்தனை, அவங்க வரலாறு நீங்கள் எழுதி பாருங்க, வழிமார்கள் வரலாறுல பாருங்கள், பா யஸீத் அல் பிஸ்தாமின் போடு பாருங்கள். அவங்க எப்படியெல்லாம் அல்லாஹோடு இந்த நினைவில் இருந்தாங்கன்னு தெரியும். ஏதோ ஒரு நாளைக்கு 100 அல்லாஹ் சொன்னாங்கன்னு நினைக்காதீங்க. எப்போதும் அனுதினமாக அல்லாஹுங்கிற சிந்தனையில் உள்ளவங்க. எனக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வந்தால் வாயிலை அழுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக உள்ள அழுக்கை நீக்க வேண்டும், வாய் அழுக்கை நீக்க வேண்டும் என்று வாயை சுத்தப்பட்டிருக்கேன். வாயிலிருந்து அழுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி, இதுதான் எனக்கு பெருமையாக இருக்கிறது. அல்லாஹ்வை என் இதயத்தில் வைத்திருக்கிறேனே, மறுமையிலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை வாங்க வேண்டுமே என்ற ஏக்கம் தான் எனக்கு இருக்கிறதே தவிர, நீ சொல்ற மாதிரி ஆகாயத்தில் பார்க்கிறதுங்கிறதுல ஒரு பெருமை கிடையாது. அது கழுகு திண்ணி கூட பறந்து போயிடும் அப்படின்னு சொன்னாங்களாம். பா யஸீத் அல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்படி பெருமக்களுடைய வாழ்க்கையை பார்த்தா அல்லாஹ் நிறைய கொடுத்திருந்த அருள் வளங்களை
அள்ளி அள்ளி கொடுத்தான், அடங்கி இருந்தாங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி இருந்தாங்க. அவன் பொருத்தம் வந்து நினைச்சிருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, என்னெல்லாம் கிடையாது. நெருப்புல தூக்கி போட்டான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, மலக்குமார்களா படையெடுத்து வந்தாங்கல்ல. காற்றை கொண்டு வருவா, மழையை கொண்டு வருவா, நெருப்பை அணைச்சிருவா, காத்தை கொண்டு வந்து நெருப்பை இல்லாம ஆக்கிடுவா. சொன்னாங்களா இல்லையா? வேண்டாம். உதவி கேட்டாங்களா? உதவி கேட்கலையே. ஏன்னா அனுப்பி வைக்கிறது அல்லாஹ் தானே. அல்லாஹ்வுடைய உதவியோடு தானே வர்றாங்க. இப்ப அல்லாஹ் தான் அனுப்பி வைக்கிறான்னு உதவி தேடல. நான் வெளியிருக்கும் போது என்னை பார்த்தவன் உள்ளே இருக்கும் போதும் பார்ப்பான். ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவன் சிறந்த பொறுப்புதாரியாக இருக்கிறான் என்று சொன்னார்களே தவிர காரணம் என்ன? கிடைக்கிற வளங்களை கொண்டு அவர்கள் அதெல்லாம் ஆதாயம் தேட நினைக்கல. அல்லாஹ்வுடைய பொருத்தம் வந்து வரணும், அதை தான் விரும்பினார்கள். அதை தான் அல்லாஹ் சொல்லுகிறான், நல்லவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? இந்த உலகத்தை எதுக்கு வேண்டாலும் கொடுத்துடலாம் மறுமைக்காக. இப்ராஹிம் நபி அள்ளி அள்ளி கொடுத்த மாதிரி மறுமைக்காக கொடுங்க, மறுமைக்காக கொடுங்க, மறுமையை நீங்கள் அறுவடை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பானவர்களே, இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய, இப்ராஹிம் மத்தூலி என்று சொல்லக்கூடிய ஒரு இறைநேசர், ஈராக் பகுதியை சார்ந்தவர், சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஊரை சார்ந்தவர்கள். அவர்கள் பெரிய இறைநேசத்தில் இருப்பவர்கள். அவர்களுக்கு ஒரு மாணவர் இருந்தார், அவரை சந்திக்க வந்திருந்தார். நான் உங்களிடத்தில் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறேன் என்று சொன்னார். அதுக்கு அவர்கள், அல்லாஹுவை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். சரி, நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். கொஞ்ச நேரம் நீ தனிமையில் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நீ அல்லாஹுவை புரிய வேண்டும் என்றால், மறுமையை பற்றி தெரிய வேண்டும் என்றால் தனிமையில் இருக்க வேண்டும். தனிமையில் இருந்தீர்கள் என்றால் உனக்கு அது தெரிய வரும் என்று சொன்னார்கள். சரி, நான் தனிமையில் இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் ஹிரா குகையில் இருந்தார்கள் அல்லவா, அதுபோல தனிமையில் இருக்க வேண்டும் என்று சொன்னவுடன் தனிமையில் இருந்தார். ஒரு குகைக்குள் போய் தனிமையில் இருந்தார். சில மாதங்கள் ஓடியது. கொஞ்ச காலத்துக்கு பிறகு உஸ்தாத் இப்ராஹிம் அவர்கள் அந்த இறைநேசர் மாணவரை சந்திக்க வந்தார்கள். சந்திக்க வந்தபோது அவர் கண்டுகொள்ளவே இல்லை. உஸ்தாதை அவர் கண்டுகொள்ளவே இல்லை. பார்த்தும் பார்க்காத போல் உட்கார்ந்திருந்தார். நம்மிடத்தில் தான் வழி கேட்டார். நாம் சொன்னோம், ஆனால் இன்று தவத்துக்கு பிறகு நம்மளையே கண்டுகொள்ளவில்லையே, என்ன விஷயம் என்று கேட்பதற்காக அவரிடத்தில் குனிந்து, நான் இப்ராஹிம் மத்தூலி வந்திருக்கிறேன், நீங்கள் என்னை கண்டுகொள்ளாமல் இருக்கிறீர்கள், பரவாயில்லை, என்ன விஷயம் அப்படி, இனி உங்களை கண்டுகொள்ள தேவையில்லை என்று சொன்னார். என்ன காரணம் என்று கேட்டார்கள். இல்லை, உங்களை விட எனக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைத்து விட்டது என்று அவர் சொன்னார். அப்படியா, என்ன நெருக்கம் கிடைத்தது என்று இவர்கள் கேட்டார்கள். நான் தனிமையில் இருக்கும்போது என் கண்ணுக்கு பட்ட தூரத்திலிருந்து ஒரு கபர் இருக்கிறது. கபரிலிருந்து ஒருவர் இரவில் எழுந்து வருகிறார். எழுந்து வந்து என்னை அழைத்து கொண்டு ஜன்னத்துக்கு அழைத்து சென்று ஜன்னத்தை எல்லாம் சுத்தி காட்டுகிறார். ஜன்னத்தை எல்லாம் சுத்தி காட்டி விட்டு திரும்பவும் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டு விட்டு சென்று விடுகிறார். இவ்வளோ பெரிய அந்தஸ்துக்கு நான் வந்து விட்டுட்டேன். இதுக்கப்புறம் உங்க உதவி என்னத்துக்கு, உங்களுடைய பயிற்சி என்னத்துக்கு? நான் ஒரு முக்தியை அடைந்து விட்டேன், ஒரு உயர்வுக்கு வந்து விட்டேன் என்று அவர் சொன்னார். ஓ அப்படியா, யார் வருகிறார் கபிலிருந்து, யார் உன்னை அழைத்து செல்கிறார் என்று கேட்கிறார். வேணாம்னால் இன்று நீங்கள் தங்குங்கள், உங்களை நான் அழைத்து செல்கிறேன், உங்களே நான் அழைத்து செய்கிறேன் என்று சொன்னால் என்ன செய்கிறார்? ஷைத்தான் ஒரு உருவத்தில் வந்து இவரை அழைத்து கொண்டு செல்கிறான். இவரும் போகிறார். இந்த கதை, இந்த வரலாற்று செய்தியை கிதாபுகளில் எழுதுகிறார்கள். கூட்டி போய் கற்பனை உலகத்தை அவர் கண்ணில் பார்க்கிற மாதிரி இந்த உலகத்தில் பிரம்மாண்டமான காட்சிகளை காட்டுகிறார். ஆனால் அவன் உலக சொர்க்கத்துக்கு கூட்டி செல்லவில்லை, இந்த உலகத்தின் அலங்காரத்தை காட்டுகிறான். அதை அவர் சொர்க்கம் என்று நினைத்து கொண்டு அவர் கனவுலையே மிதந்து விடுகிறார். கொண்டு வந்து அவர் இங்கே போடுகிறான். ஆனால் அன்று அழைத்து சென்றவன் இவர் அந்த இடத்தில் நின்று கொண்டு இது ஷைத்தானுடைய வேலை என்று நினைத்தவுடன் சொன்னார், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிடு, இல்லை என்றால் ஷைத்தான் உன்னை பாலும் கிணத்தில் தள்ளிவிடுவான் என்று அங்கே இடத்தில் சொல்லிக்கொண்டே இந்த ஷேக் இப்ராஹிம் மத்தூலியும் சொல்லுகிறார். உடனே இவர் சொல்லுகிறார் என்று அவரும் சொன்னவுடன்
சொர்க்கத்துக்கு போன இதுவரை நினச்சிக்கிட்டு இருந்தார் பாருங்க, அவர் கீழே தொப்புன்னு கீழே வந்து விழுந்தார். வந்தால் ஒரு குப்பை மேட்டில் வந்து விழுந்து கிடந்தார். பின்னால் தான் தெரிந்தது இத்தனை வேலை நாச வேலை, ஷைத்தானுடைய வேலை என்று தெரிந்தது. சில நேரங்களில் அல்லாஹ்விடத்தினுடைய நெருக்கத்தை அடைந்து விட்டோம் என்று நினைக்கக்கூடிய தப்பான எண்ணத்தை கூட ஷைத்தான் உண்டாக்கி விடுவான். அந்த எண்ணத்தில் கூட நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், மாட்டிக்கொள்ள வேண்டாம். யூதர்களுக்கு அப்படி ஒரு புத்தி இருந்தது. என்ன புத்தி? நஹ்னு அஹிப்பாவுல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வின் நெருக்கத்துக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நேசத்துக்குரியவர்கள். நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வின் உதவியாளர்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படியா நீங்கள் அல்லாஹ்வின் நேசர்களா, அல்லாஹ்வின் நெருக்கத்துக்குரியவர்களா? அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலா யுகஃபஃபு அன்ஹுமுல் அஸாப், உங்களுக்கு இந்த சொல்லின் காரணமாக வேதனை குறைக்கப்படாது, உங்களுக்கு வேதனை குறைக்கப்பட மாட்டாது. வலாஹும் யுன்ஸரூன், உங்களுக்கு உதவியும் கிடையாது. நீங்கள் உதவியாளர்கள் என்று சொன்னீர்களே, உதவியும் செய்யப்பட மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் சூரத்துல் பக்ராவின் 86வது வசனமாக இடம்பெறுகிறது. ஆக இந்த ஆயத்தை நமக்கு சொல்லுகிறது, இந்த துன்யாவில் வாழுகின்ற நாம் ஆகிரத்துக்காக நாம் வாழ வேண்டும் என்ற செய்தியையும், ஆகிரத்தை எப்போதும் விளைவிட்டு நாம் கையை விட்டுவிடக்கூடாது என்ற செய்தியையும் இந்த ஆயத்தை சொல்லுகிறது. அல்லாஹு தாலா மறுமை வாசிகளாக, மறுமைக்குரிய வாசிகளாக, அல்லாவின் பொருத்தத்துக்குரிய அடியார்களாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. வரக்கூடிய அருமையான நாட்கள் யௌம தர்வியா, அடுத்து வரக்கூடிய அரஃபாவுடைய நாட்கள், இதில் அல்லாஹ் நோன்பு வைக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தந்தருள்வானாக. வடக்கிரிய வெள்ளிக்கிழமை நோன்போடு இருக்கிற நசீபையும், வரக்கூடிய சனிக்கிழமை ஈதுல் பெருநாளை சிறப்பாக நாம் கொண்டாடுவதற்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக. அந்த நாளிலே நாம் செய்யக்கூடிய குர்பானிகளையும் வணக்கங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இதன் காரணமாக அல்லாஹ் பலஸ்தீன மக்களுக்கு மிக வெளிச்சமான வாழ்க்கையை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம்.